ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த 2026 முதல் தொடங்கட்டும் என உங்களுடைய அனைவருக்கும் முருகனுடைய அருளும் சிவனுடைய அருளும் முழுவதுமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, இந்த 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2026 எதனை மையமாக வைத்து செயல்பட போகுதுன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானை மிக அதிகமாக மையமாக வைத்து மட்டுமே இந்த 2026 தொடங்க போகிறது. 26 ராஜா யாருன்னா குரு தான் 12 ராசி நேயர்களுக்குமே மிக அற்புதங்களை தரப்போகிறார். கிட்டத்தட்ட குரு பகவான் நம்முடைய 2026 துவக்கத்தில் மிதுன ராசியில் இருப்பார். ஜூன் மாதம் வரை மிதுன ராசி, ஜூனுக்கு மேலே கரெக்டாக ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு, கடக ராசிக்குள்ளே குரு பெயர்ச்சியாகி சென்றுடுவார். குரு பெயர்ச்சியான குரு பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் 31 வரையும் கடகராசியில் இருப்பார். அதற்கு பிறகு அதிசாரமாக அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய சிம்ம ராசிக்குள்ளே பயணம் செய்வார் என்பது கணக்கு. அப்போ 12 ராசி நேயர்களுக்குமே கிட்டத்தட்ட 6 மாதம் பொருளாதாரமும் 6 மாதம் மகிழ்ச்சிகளும் என பிரித்து கொடுக்க போகிறாரு. இந்த வட்டம் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது, கிடைக்கிறது என்பதை உங்களுடைய உள் மனதிலிருந்து கூறுவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை இந்த 2026 குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்குறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? ஒவ்வொரு முறையும் நிறைய மாற்றத்தை எதிர்பார்க்குறோம், ஆனால் மாற்றங்களில் பாதி கூட கிடைக்க மாட்டேங்க. ஏன்? நிறைய குழப்பங்களே இருந்துக்கிட்டு இருக்கே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, நீங்கள் செயல்படுத்துகின்ற செயல்பாடுகளே எந்த இடத்திலும் சரியாக இருப்பாங்க மற்றவங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கள அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறீங்க. ஸோ நீங்கள் சுட்டி காட்டுறது எதுக்காகனா, அவங்க நல்லா இருக்கணும். ஒரு தப்பு பண்ணுறவங்க இன்னுமே தப்பு பண்ணாமல் அவங்களுடைய எதிர்காலத்தில் அவங்களுடைய குடும்பத்துக்காக, அவங்களுடைய லைஃப்க்காக, அவங்க இந்த கம்பெனிக்காக நேர்மையாக இருக்கணுங்கிறக்காக நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. நீங்கள் சுட்டி காட்டின ஒரே காரணத்துக்காக தான் அவங்கள சுழட்டி போட்டு அடிக்கிறாங்க. அதாவது சிங்கிளாக இருக்குன்னு துலாம் ராசி நிற்கிது, இவங்க கூட்டமாக மொத்தமாக என்ன பண்ணுறாங்க, அவங்களை எப்படியா அமைக்கலாம். ஒவ்வொரு டைமும் வர்றகின்ற நல்ல வாய்ப்பெல்லாம் நீங்கள் பாதி தான் பயன்படுத்த முடியுது, மீதி எல்லாம் பக்கத்தில் உள்ள ஒட்டுண்ணிகள் சாப்பிட்றாங்க. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் காந்தம் மாதிரி, காந்தம் அப்படியே ஒரு அழகாக இருக்கும், வடிவமாக இருக்கும், ஓகேவா? ஸோ இரும்பு உங்கள் கூட உள்ள அத்தனை பேரும், இப்போ இந்த காந்தத்துக்கு இரும்பு மூலமாக ஒரு நன்மையா, இல்லை இரும்புக்கு தான் காந்தம் மூலமாக நன்மையானா, இரும்புக்கு தான் காந்தம் மூலமாக நன்மை. உங்களுக்கு இரும்புனால எந்த பயனும் கிடையாது. அப்போ உங்கள் கூட இருக்கவங்களால உங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமோ மகிழ்ச்சியோ அதிகமாக கிடைச்சிட கிடையாது. ஸோ அப்படி கிடைக்குன்னா அது டெம்பரவரியாக அவங்க கொடுத்துட்டு உங்கள்கிட்ட பெர்மனெண்ட்டாக ஏதோ ஒன்று வாங்க போகிறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அப்படித்தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2026 துலாம் ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை சால்வ் ஆகும். குருவுடைய பரிபூர்ண ஆற்றல் 5ஆம் பார்வை உங்களுடைய ராசியில் தான் ஜூன் மாதம் வரையும் டைரெக்டாக விடுது. ஸோ அப்போ இந்த ஜூன் மாதம் வரையும் நிறைய விஷயங்கள் ஃபில்ட்ரு பண்ணுவீங்க. எது சரி எது தவறுங்கிறத ஃபில்ட்ரு பண்ணுவீங்க. உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சும்மா அப்படியே லாக் ஆகி என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருந்த நீங்கள் ஒரு சரியான நிலைப்பாடில் முடிவெடுப்பீங்க. உங்கள் கூட இருக்க சூழ்ச்சியாளர்கள்லாம் வெளியே போயிடுவாங்க, நேர்மையானவர் மட்டுமே உங்கள் கூட பயணிப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கீங்கன்னா உறுதியாக அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட் எக்ஸாம் கட்டாயம் எழுதுங்க, ஓகேவா? அதான் சொன்னால், நீங்கள் எக்ஸாமில் போய் படிச்சுட்டு போகிறீங்களா அதெல்லாம் தெரியாது. எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இறை அருள் மூலமாக உங்களுக்கு உறுதியாக நீங்கள் முன்னாடி படித்த விஷயம் கூட இப்போ ஞாபகம் வரும். டிக் அடிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அப்ளிகேஷன் ஆர்டர் கையில் வந்துடும், ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ஆர்டர் வந்துடும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும், ரெண்டுமே வரப்போகுது. ஸோ இதை பயன்படுத்திக்கணும், வாங்கி அதை பயன்படுத்துகிறது தான் விஷயம். ஸோ நம்பிக்கையோடு பயன்படுத்துங்க. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்
ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் அதிகமாக இருக்குது. இந்த ஆன்மீக பயணம் வெளியூர் வெளிநாடு போகலாமானா வெளியூர் வெளிநாடு கட்டாயமாக போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஜூன் மாதத்துக்கு மேலே கட்டாயமாக சரியாயிடும். உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி உங்களை கஷ்டப்படுத்தி எப்படியாவது தலைகுனிய வைக்கணும். என்ன எப்போ பார்த்தாலும் நேர்மையானவன் சொல்லிகிட்டே இருக்க அந்த பொண்ணு, எப்போ பார்த்தாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் நான் அப்படித்தான் நேர்மையாக தான் இருப்பேன்னு சொல்லிகிட்டே இருக்கானே, ஈவெண்ட்டை சொல்கிறது பொய்யன்னு ப்ரூஃப் பண்ணணுங்கிறக்காண்டி உங்களை நிறையா சதித்திட்டம் தீட்டாங்க. வேலையில், குடும்பத்தில், உறவுகள்கிட்ட நிறையா சதித்திட்டம் தீட்டி உங்களை லாக் பண்ணாங்க. ஸோ இதை உடச்சி எரிஞ்சிட்டு நீ வெற்றி பெற போகிறீங்க. உங்கள் மேலே தப்பே இல்லை, நீங்கள் நேர்மையானவங்கன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த 2026. உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுவும் சரியாயிடும், கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதே போல் ஜூன் மாதத்துக்கு மேலே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றம் உண்டு. கடன் பிரச்சனை மீறுவதற்கான வாய்ப்பு உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தணும், கட்டாயமாக கவனம் செலுத்தணும். ஓகேவா? ஸோ இதில் இவ்வளோ மாற்றங்கள் இருக்கா? முயற்சி எல்லாம் வெற்றி பெறுமானா முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். சந்தோஷங்கள் நிலைச்சிருக்கும். இவ்வளோ நன்மைகளை, நிறைய மாற்றங்களை நம்முடைய துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாக பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதேபோல் துலாம் ராசி பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான யோகத்தை கிரகங்கள் கொடுக்குது. உங்களுக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில், வேலையில், தொழிலில் உங்களுக்கான அங்கீகாரம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. சரி, இவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் போது என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள், மாணவ செல்வங்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். படிப்பில் ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக படிங்க, நல்லா கவனமாக படிங்க. டீச்சர் உங்கள் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நீங்கள் எங்கே படிக்க போகிறீங்களோ அங்கே பாடம் எடுத்துட்டாங்கன்னா ஸோ அதை ஃபுல் கவனத்தோடு படிங்க. படிச்சுட்டு வீட்டில் 2 தடவை ரிவிஷன் கொடுங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் கவலைப்பட தேவையில்ல, ஏற்றமும் மாற்றமும் உங்களை தேடி வரும். இந்த 2026 நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் மகாலட்சுமி பெருமாள் வழிபாடு செய்வது மூலமாக மனம்போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை, எல்லாமே ஏற்றம், எல்லாமே மகிழ்ச்சி என்ற ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை பெருமாள் மற்றும் மகாலட்சுமியோட முழு ஆசீர்வாதம் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பது உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த 2026ஆம் ஆண்டுக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு எனர்ஜி ஆஃப் பவர், அது எந்த மாற்றம் முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வருடம் தொடங்கும் போது நம்மளுக்கு இருக்கும். போன வருடம்லாம் நமக்கு இது கிடைக்கல, இந்த வருடமாவது நமக்கு கிடைக்குமா, இந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு 10-12 லிஸ்டாச்சும் நம்ம டிக் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த உங்களுடைய முழு மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் விடை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம்னு சொல்லி நீங்கள் பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிடலாம். அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னம் மற்றும் தற்போது நடக்கும் தசா புத்தி இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதிலளிக்க முடியும். ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும். நீங்கள் கால் பண்ணுற நேரம், அதுபோல் பார்த்தீங்கன்னா பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பிரசன கருவியை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணக்கிட முடியும். இந்த கருவி எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெற்றிலை பிரசனம், சாமக்கோள் பிரசனம், சோவி பிரசனம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடிகார பிரசனம், நிறைய வகையான விதமான செயல்பாடுகள் இருக்குது. ஸோ அதை வச்சு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஸோ விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸோ இதை கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். துலாம் ராசின்னு சொன்னா சார் எதையுமே பேலன்ஸ்டா பார்க்கக்கூடிய ராசி. நல்ல மனிதர்கள், நல்ல புத்திசாலிகள், நல்ல அறிவாளிகள் எந்த ராசியில பிறகுறாங்கன்னா துலா ராசியில பிறகுறாங்க. இந்த துலா ராசியுடைய சின்னம் பாருங்க, தராசு. இந்த தராசு சின்னம் சொல்லும் போது நியாய தர்மம் உங்களுக்கு புரிஞ்சிடும். நியாய தர்மத்தின் பக்கத்தில் நிற்கக்கூடியவங்க யாருன்னா துலா ராசிக்காரங்க. அவர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? மிகச்சிறந்த ஆண்டாக இருக்க போகுது.
துளாராசிக்கு ஆண்டு பிறக்கிற போதே பாக்கியஸ்தானத்துல குரு பகவான், உங்களுக்கு அனுகூல ஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன்கிற 4 கிரகங்கள், பூர்வ புண்ணியத்துல ராகு பகவான், 6ஆம் இடத்துல சனி பகவான். எவ்வளவு நன்மையான கிரக அமைப்பு பாருங்க. எந்த ராசிக்கு இப்படி ஒரு கிரக அமைப்பு இல்லைங்க. 11ஆம் இடத்துல கேது பகவான், மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்புங்க. துளாராசிக்கு தாங்க அப்படி வாச்சிருக்கு இந்த ஆண்டு. மிகச்சிறந்த பலன்களை பெறப்போகிற ராசி. 12 ராசிகளிலே வெற்றிக்குரிய ராசியாக நான் துளாராசியை தாங்க பார்க்கிறேன். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய அனுகூல ஸ்தானத்தில் உட்கார்ந்தாரு. வாழ்க்கை அற்புதமா இருக்கும். வீரியம், கம்யூனிகேஷன் எல்லாம் வெற்றிங்க. ரொம்ப நாளா தாம்பத்திய வாழ்க்கையில எனக்கு நிம்மதியே இல்லைங்க. கல்யாணம் ஆச்சுங்க, ஆனா கணவன் மனைவி நண்பர்களா வாழறோம், தாம்பத்திய வாழ்க்கை எங்களுக்குள்ள இல்லை அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை இந்த ஆண்டு தீர்வதை நீங்க பார்ப்பீங்க. சார் எனக்கு திருமணமே கைகூடலையே சார், அதுக்கு என்ன சார் பதில் அப்படி கேட்கிறவங்களுக்கு அற்புதமான யோகம். திருமணம் கைகூடும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு அனுகூலம். 9லே குரு பகவான் இருப்பது குரு பலம், கல்யாணம் கைகூடும். 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிற போதும் இந்த ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். வந்தார்னா தனஸ்தானத்தை பார்ப்பார். 10ல குரு பகவான் வருகிற போது மிகப்பெரிய தன லாபத்தை மனிதர்கள் அடைந்தே தீர்வார்கள். பெரிய அளவுக்கு தன லாபம் வரும். பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க 10ல குரு வரும்போதுங்க பதவியை கெடுத்துருங்க, அது உங்களுக்கு பெரிய தன லாபம் வருமேங்க. காசு பணம் தொட்டு வரப்போகுது, சொத்துக்கள் வாங்க போறீங்க, வீட்டை வாடகைக்கு விடுறது, கடைகட்டி வாடகைக்கு விடுறது அப்படின்னு வாடகை வருமானம் கூடுமே துளாராசிக்கு. ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான், லவாதிபதி சூரியனோடு சேர்ந்திருக்காரு. நீங்க போடுற கையெழுத்து உங்க வாழ்க்கையை உயர்த்த போகுது. உங்களுடைய சேவிங்ஸ் இந்த காலகட்டத்தில் உயர்த்த போகுது. உங்களுடைய கம்யூனிகேஷன், சமூக வலைத்தளத்தை உங்களை மாதிரி யாராலையும் பயன்படுத்த முடியாது. சூப்பரா பயன்படுத்துவீங்க. உங்களை வாழ்க்கையில தவறா எடை போட்டவங்க, இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு உங்களை நினைச்சவங்க, மட்டமா எடை போட்டவங்க, கேலி கிண்டல் பண்ணினவங்க, அவ்வளவு பேர் இந்த ஆண்டு உங்களை வாழ்த்துவாங்க. என்னமான திறமை, எவ்வளவு திறமை, இந்த ஃபீல்டுனா இவர் தான் யா அப்படின்னு உங்களை வாழ்த்துவாங்க. உங்களுடைய படிப்பு மெருகேறும். பெரிய உச்சத்தை இந்த ஆண்டு தொட போறீங்க. ஏன்னா புதனை குரு பார்த்து இந்த ஆண்டு துவங்குகிறது. புதன் குரு பரிவர்த்தனையோடு தொடங்குகிறது. கல்வியிலே மிகப்பெரிய உச்ச நிலையை துளாராசிக்காரங்க பெற போறீங்க. நிறைய பேருக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு உருவாக போகுது. பொருளாதார நிலை உயரப் போகுது. 7ல் இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்து அவர் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்க 11ஆம் இடத்து அதிபதி சூரியன் சேர இந்த ஆண்டு கல்யாணம் கூடி வருங்க. அதாவது எப்படின்னா காமத்திரிகோண ஸ்தானங்கள்ங்கிறோம், அந்த தொடர்பு வந்துருச்சு பாருங்க. கல்யாணம் ஆகும், வாழ்க்கை சூப்பரா அமையும். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகம். சிலருக்கு இளைய சகோதரனுக்கு உங்களுக்கு முடியல பிரச்சனைகள் தீரக்கூடிய யோகம். பழைய சொத்து வச்சிருக்கோங்க, அது விற்கவே முடியலங்க அப்படின்னா பழைய சொத்தை விற்கக்கூடிய யோகம் இப்ப உங்களுக்கு கிடைக்குது. 11ஆம் இடத்தின் அதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டான். எடுக்கிற முயற்சிகளில் எல்லாம் வெற்றி. இந்த முயற்சி வெற்றி பெறுமா, அந்த முயற்சி வெற்றி பெறுமான்னு தனித்தனியாலாம் பார்க்காதீங்க. எல்லா முயற்சியும் வெற்றி பெறும். பயணங்கள் அமையும். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பயணங்கள் அமையும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா உறுதியா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரெப்ரசன்டேட்டிவ் வேலை வாய்ப்புகள் பலருக்கு, கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடியவர்கள், புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடியவர்கள், உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடியவர்கள், டிரைவர் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், எல்லோருக்கும் பெரிய வளர்ச்சிங்க. கஷ்டப்படுறவங்க எல்லாம் பெரிய லெவலுக்கு வந்துருவாங்க. நல்ல சூழ்நிலை அமையுங்க. 6ல சனி, 6ல சனி இருக்கிற போது யோகமான விஷயம் கேட்டீங்கன்னா இந்த சனி பகவான் 6ல இருக்கிறது தாங்க விசேஷம். அவர் 6ஆம் இடத்துல இருக்கிற போது உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் ஒரு சிக்கல் இருந்தாலும் ஜூனுக்கு மேல அந்த வேலையில் உள்ள சிக்கல் நிவர்த்தி ஆயிரும். அதாவது வேலையை பத்தி கவலைப்படாதீங்க. என்ன ஒரு விஷயம், ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்குங்க. துளாராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உடல்நல பாதிப்புகள் இருக்கும். அந்த உடல்நல பாதிப்புகள் எல்லாம் ஜூன் மாதத்தில் நீங்கிவிடும். ஜூன் மாதத்திலேருந்து நீங்குது. அங்கே எனக்கு பெரிய அளவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, எனக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்க கரி நாளில் கேலண்டர்ல போட்டிருப்பாங்க கரி நாள்னு. அந்த கரி நாள்ல போய் அந்த ஸ்கின் பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க, வேகமா குணமாயிரும். இந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், பயன்படுத்திக்கிடுங்க.
ஆக நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது, வியாதி வெளிப்பட்டு குணமாகுது, பிசினஸுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்க போதுங்க. ரொம்ப முக்கியம். பிசினஸ் பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணிடுவீங்க. நல்ல புத்திர பாக்கியம் அமைய போகுது இந்த ஆண்டு. ரொம்ப நல்லா இருக்கு. ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பெல்லாம் பொன்னான வாய்ப்பு கூடி வருது. அப்போ மிகச்சிறந்த ஆண்டு. அதுவும் அக்டோபரிலிருந்து டிசம்பர் வரை லாபத்திற்கு குரு பகவான் வரப்போறார். பெரிய பொருளாதார உயர்வை நீங்கள் காணப்போகிறீர்கள். மிகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. யாரை வழிபட்டால் இன்னும் பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டு நீங்கள் மதுரகாளி, சிறுவாச்சூர், பெரம்பலூர், சிறுவாச்சூர், மதுரகாளி அவளை சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்த ஆண்டு பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பொதுவான அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டுல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்களா என்ன இருக்குன்னா, சனி பகவான், ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவான், இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. சனி பகவானை பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசியில உட்கார்ந்துருக்கிறார். இது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு தெரியுது. நல்ல மழை இருக்கும். இந்த மழை பெய்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரை சரியா ஒரு அணை நிரம்பல, தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அணைகள் நிரம்பும், தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் விலகும். நல்ல வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்டு தான். விவசாயம் செழிக்கும். உதாரணமா கரும்பு விவசாயம் செழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கு. மிக முக்கியமா பாருங்களேன், இயற்கை சீற்றங்கள், மலை சரிவுகள், இயற்கை சீற்றங்கள், நெல்லூருக்கு வடக்கே புயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். தமிழகத்துல சூறாவளி, புயல், மழை எல்லாம் இருக்கும். ஒரு வருஷ பலனை சொல்லும் போது பொதுவா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமா பாருங்களேன், அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு பயமுறுத்தலை தருகிறார். உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும்னு காட்டுறார். என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க. கடகம், விருச்சிகம், மீனம் மூணுமே நமக்கு நீர் வீடுகள். கடகத்துல சனி பகவான் போகிற போதுதான் நாட்டுல சுனாமி வந்துச்சு. விருச்சிகத்துல சனி பகவான் போகிற போது பெரிய வெள்ளம் வந்தது. இப்போ மீன ராசியில சனி பகவான் போகிற போது அது மாதிரி எதுவும் நீர் விடுங்கிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த எரிமலைகள் வெடிப்பது, விமான போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கூட சொல்லிட்டு இருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. உலகளாவிய வகையில் அது பெரிய உதவியா இருக்கும். இன்னொரு புறம் பாருங்க, சுகர் கம்ப்ளைண்ட் மட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் ரொம்ப அருமையான முறையில் கண்டுபிடிப்பாங்க. அப்ப நிறைய நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. கம்ப்யூட்டர் துறையில நல்ல வேலை வாய்ப்பு, குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்துல பல போராட்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஏன்னா சனி பகவான் அங்க உட்கார்ந்த உடனே இப்பவே பார்க்குறோம், திருப்பரங்குன்ற விஷயம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை தனுசு ராசியில் விழுவதனால கோவை மாவட்டத்தில் பல்வேறு இயற்கை சீற்றங்கள், பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் போராட்டங்கள், நிறைய இந்த மாதிரி சிக்கல்களை இந்த ஆண்டு நம்ம பார்ப்போம். சனி பகவான் கன்னி ராசியை பார்க்கிறார். அப்படிங்கும்போது இந்த ஆண்டு தெற்கு மாவட்டங்கள், தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதே நேரத்துல இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும். பெர்காபிட்டா இன்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடும். அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய 2 பேருக்கு இடையில பெரிய போட்டி இருக்கும். ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் கடகத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு விஜயுடைய கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கும். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு தெரியக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு நடைபெற போகிற தேர்தலில் 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இது நம்ம இப்போ உள்ள சூழ்நிலை வச்சு சொல்றோம். ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் 2025 டிசம்பர் 2 ஜனவரியில் தான் கூட்டணி விஷயங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும்னு இருக்கு. சரியான கூட்டணிகள் மாற்றங்கள் இருந்தால் இந்த முடிவுகள் கூட மாறலாம். கூட்டணி மாற்றங்கள் வேறு விதமாக அமைந்தால்
அப்போ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு கூட, இந்த விஷயங்கள் கூட மாறலாம். ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதேபோல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் கடகத்திலே செவ்வாய் என்ற வகையிலே அவர் கடும் போட்டியை கொடுப்பார், நிறைய ஓட்டுக்களை பெறுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ தமிழக அரசியல் களத்துல நிறைய கூட்டணிகள் மாறப்போகுது. அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம். நிறைய கோவில் விஷயங்கள், ஒரு பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ளணும். ஏன்னா கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. இளம் பெண்களுடைய பாதுகாப்பிலே அக்கறை செலுத்தணும். இது நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களும் கூட போகுது. நம்முடைய வருமானம் கூட போகுது. தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது தங்கத்தின் விலை நல்ல கூடும். அதே நேரத்துல அக்டோபர் மாதம் வருகிற போது தங்கத்தின் விலையில ஒரு ஒரு இறக்கம் இருக்கும். தங்கத்தின் விலை குறையும், கட்டுப்படும் அப்படின்னு இருக்கு. எவ்வளவுதான் தங்க விலை கூடினாலும் இந்த ஆண்டு அரசாங்கம் ரொம்ப கூட விடாதபடி சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்பும் தெரிகிறது. ஆக 2026ஆம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக விடிய போகிறது அப்படிங்கிறதா உண்மை. இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி சுபிட்சங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு 2026 அமைய எல்லாம் வல்ல அந்த மதுரை மீனாட்சியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். அவளுடைய அனுக்கிரகத்தினால 2026 நம்ம ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய 2026 ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சனா. முக வசீகரம் உடையவங்க தான் இந்த துலாம் ராசி. அதுவும் அவங்களோட சிம்பிளே இந்த தராசு, நீதி நேர்மையாக இருப்பாங்க. இந்த கிரிக்கெட்லாம் அம்பையராக போட்டிங்கன்னா தான் டீமே தப்பு பண்ணாலும் இவங்க தப்பு தான் அப்படின்றவங்க தான் இந்த துலாம் ராசி. அந்த துலாம் ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். சரி, ஜாக்பாட் ராசிகளில் நீங்களும் ஒருத்தர். ஏன்னா குரு பகவான் 5ஆம் பார்வை உங்கள் வீட்டை பார்க்குறாரு. ஸோ ஓவராலாகவே சூப்பராக இருக்குது துலாம் ராசி. இருக்கிறதுலே சூப்பர் ராசி துலாம் ராசி. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாலே 6 ஓகே. அடுத்து என்னென்ன நல்லாயிருக்கு? கையில் பணம் வரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும். அடுத்து 6 வரிசையாக 3 6 ஹேட்ரிக்கு சூப்பர். அடுத்து முயற்சி ஸ்தானமும் சூப்பராக இருக்குது. அதாவது நீங்கள் தொடுறதுலாம் வெற்றிங்க. ப்ரமோஷன் ட்ரை பண்ணலாம், வெளிநாடுக்கு படிக்க போகணுன்னாலும் படிக்கலாம். துலாம் ராசியில் நிறைய அக்கௌண்டன்ஸ் இருப்பீங்க, நிறைய பேர் நீதித்துறையில் நிறைய பேர் இருப்பீங்க, ஏதாவது ஆடிட்டர்ஸ் இதிலெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. சரிங்களா? இவங்க எல்லாருக்குமே நீங்கள் அதுவும் இந்த நீதித்துறை, ஆடிட்டர்ஸ், சிஏ இவங்களாம் தான் நிறைய பெரிய பெரிய எக்ஸாம்ஸே எழுதுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க இது எல்லாருக்குமே சூப்பராக சக்ஸஸ் வரும். நீங்கள் எக்ஸாம்ஸ் எத்தனை மாதம் கழிச்சு இருந்தாலும் பரவாயில்ல, அப்ளிகேஷன் இப்போ வாங்கி ஒரு பூஜை ரூமில் வச்சுருங்க. அதாவது நீங்கள் பண்ண போகிற விஷயத்துக்கு, நீங்கள் வெற்றி அடைய போகிற விஷயத்துக்கு ஒரு புள்ளியாக சொல்லி போட்டு வச்சுருங்க. அதுவே எனர்ஜி அப்படி வேலை செய்யும். சரியா? ஸோ காம்படிஷனே ஜெயிச்சிருவீங்க. வெளிநாடு போகிறது, விசாக்கு அப்ளை பண்ணுறது, கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே ஜெயிப்பீங்க. நீங்கள் எதில் உஷாராக இருக்கணும்? டாக்குமெண்டேஷனில் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா அதை நம்ம சொன்ன மாதிரி நீதித்துறை, நீங்கள் சிஏ, அக்கௌண்டன்ஸ் இவங்கெல்லாம் இருப்பீங்க. எல்லாருமே இந்த பிரெயினும் புக்ஸ்லேயும் தான் ஃபுல்லாக இருப்பீங்க. டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கான்னு 1க்கு 2 இதை செக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருந்தாலே நீங்கள் வின்னர். ஏன்னா சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அப்போ டாக்குமெண்டேஷன் சனி தடங்கள் தருவார், குரு அதை நிவர்த்தி பண்ணுவார். எப்படி நிவர்த்தி பண்ணுவார்னா, எங்கே தடங்கள் தருவாருன்னு இந்த டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக தான் பிரச்சனை கொடுப்பாரு. குரு பகவான் பார்க்கறதுனால அது நம்ம கண்ணில் பட்டுறோம், திருத்திக்கணும். கொஞ்சம் ஃப்ரீயாக அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா தான் பிரச்சனை. 1க்கு 2 இதுதான் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு பிரச்சனை என்ன வருதுன்னு தெரியலனா தான் பிரச்சனை என்ன வரும்ன்றதை சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் ஜாகிரதையாக இருந்துட்டிங்கன்னா ஓகே, நான் எக்ஸாமுக்கு இப்போ அப்ளை பண்ணுறேன், 1க்கு 2 தடவை என் அப்ளிகேஷன் செக் பண்ணிக்கிறேன். எக்ஸாம் எழுதியிருக்கேன், 1க்கு 2 தடவை நான் செக் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் பண்ணிட்டாலே நீங்கள் வின்னர். இது கோர்ட்டு கேஸு, நீங்கள் புதுசாக கேஸ்லாம் ஃபைல் பண்ணுறீங்கன்னா கூட இது எல்லாமே அப்படி தான். நீங்கள் லாயர்கிட்ட நீங்கள் கொடுத்து அவங்கள செக் பண்ண சொன்னாலும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அது ஒரு அடிஷ்னல் செக்கப் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் வீடு சூப்பராக இருக்குங்க. வீடு, வண்டி, வாகனம், நகை, ஸ்டாக் மார்க்கெட் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஜோதிடர் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஜாதக கட்டம் பொறுத்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது அப்படின்றது இருக்குது. இப்போ துலாம் ராசியில் சுக்கிர வீடு, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறேன்னு முதல்ல தலைக்கீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு வருவோம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்கணும்னா 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 5ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வின் பண்ண முடியும்.
ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது. இல்லை துலாம் ராசி வந்து அதுக்கான அறிவையும் வளர்த்துக்கும். ஆசை அறிவு இருந்தால் பத்தாது, குடுப்பனையாக இருக்கணும். அந்த குடுப்பனை இருக்கான்றதை ஒரு ஜாதகம் பார்த்துக்கணும். பார்த்துட்டு இறங்குனீங்கன்னா நீங்கள் தான் வெற்றி. எதிரிகள் தொல்லை குறையும். உடல் பிரச்சனைகள் உபாதைகள்லாம் நிறைய குறையும். ராகு பகவான் இருக்கிறதுனால சில வழிபாடுகள் சொன்ன இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நான் அதுக்கான வழிபாடுகளும் தீர்வுகளும் சொல்கிறேன். கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். கை கூடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எப்பவுமே சொல்கிறது புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாளில் பொண்ணு மாப்பிள்ளை வீடு பாருங்கள். கல்யாணமும் இந்த 3 நாளில் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதாக அமையுது. சரிங்களா? கடன் கொடுக்கறது வாங்கிறது இதுக்கும் நிறைய நல்ல நேரங்கள் இருக்குது. தேவைப்பட்டால் மட்டும் கடன் வாங்குங்க, தேவைப்பட்டால் மட்டும் கடன் கொடுங்க. அதுவே பெரிய பரிகாரம் நமக்கு. தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்குது. அப்ராட் ட்ரை பண்ணலாம், ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஃபெப்ரவரியில் அப்ரைசல் போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போவே நீங்கள் வந்து என்னென்ன சாதனைகள் நீங்கள் பண்ணீங்கன்றதை எழுதிட்டு மேனேஜருக்கு அமுச்சு வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பேக்கப்பாக அமையுங்க. சரிங்களா? ஜாகிரதையாக இருக்க வேண்டியது வந்து 11ஆம் வீடு. நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, சிட் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எடுக்கிறதுக்கான டைம். ஏன்னா அதில் கேது பகவான் இருக்கார். ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்பி வந்துடும். அதனால் ஏதாவது ப்ராஃபிட் இருக்க மாதிரி இருக்குது, இல்லை கொஞ்சம் சார் நஷ்டம் வச்சு நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன், அந்த கதையே இல்லை. நஷ்டம் ஆகிற மாதிரி இருந்தால் டக்குன்னு எடுத்துகிட்டு நல்லதாக ஸ்டாண்டர்ட் அசட்டில் போட்டுருங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் என்றைக்கு ஏறும் என்றைக்கு இறங்கும் தெரியாது. அதுவும் இந்த 2026 வந்து நிறைய எக்கனாமிக்கல் சேஞ்சஸ் வருங்க. 2026க்குமே ஒரு ப்ரெடிக்ஷனுக்குனே நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அதில் கொஞ்சம் எக்கனாமிக் ஸ்லோ டவுன்ஸ் தான் நிறைய குளோபல் லெவலில் வர மாதிரி இருக்குது. சரிங்களா? அதனால் ஸ்டாக் மார்க்கெட்னால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஒரு பர்மனெண்ட் வீடு, நிலம், நகை, தங்க நகை அந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் போட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். 12ஆம் வீடு தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா சனி பகவான் பார்த்துட்ருக்காருங்க 12வது வீட்டை. தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். செலவுகள் நிறைய வரும். நீங்கள் இந்த செலவுன்றது விதி. இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் இந்த மதியை கொண்டு விதியை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிங்க. அதாவது கையில் காசு வருது, அதை எடுத்து சுப செலவு டக்குன்னு நகையோ ஒரு வீடோ வாங்கி வச்சுட்டிங்கன்னா செலவு அதில் போயிடும். ஸோ செலவு ஆகணுன்றது தலையெடுத்து நல்லதில் போட்டிங்கன்னா செலவாயிடும், அது சுப செலவாயிடும். இதுதான் விதியை மதியால் வின் பண்ணுற விஷயம். சரியா? தலையெழுத்தை நம்ம மதியை கொண்டு மாற்ற முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மகாலட்சுமி சூப்பராக வேலை செய்யும். லக்ஷ்மி நரசிம்மர். அம்பாள் வழிபடுறவங்களாக இருந்தால் லலிதா திரிபுர சுந்தரி, காமாட்சி அம்மன் வழிபடலாம். சிவபெருமானம் வந்து வெள்ளிக்கிழமையில் வெள்ளி ஹோரை காலைல 6 மணி இல்லை நைட்டு 7:30 8 மணிக்கு போய் வேண்டிங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு பால், தயிர், பால்கோவா, ஸ்வீட், பாயாசம் இது சம்பந்தமான அன்னதானங்கள்லாம் நீங்கள் கொடுக்க இந்த 2026 உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் வருஷமாக அமைய வாழ்த்துக்கள். மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது, இதில் உஷாராக இருக்கணும், இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த 2026 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2ஆக பிரிக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம். ஏன்னா ஜூன் 2 வந்து குரு பயிற்சி நடக்குது. சரிங்களா? இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வருவார். ஜூன் 2 வந்து கடகத்துக்கு வருவார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது. ஒன்று குரு மாறுறார், இன்னொன்று வந்து ஜூலை 27 அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்கரம் அடைவார். அதாவது மீனத்திலேயே வக்கரம் அடைவார். சரிங்களா? அப்போ ஒன்றும் கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும். ஸோ அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்குது. அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் 25 2026 ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு. அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்க ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார், மகரத்துக்கு மாறுவார். சரிங்களா? இப்போ கேது வந்து சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும். ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம். இன்னும் மாத பலன்கள் வர 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 ஒன்றும் டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 பிறக்கிறதே ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. ஸோ அதுவும் அது வந்து பிரதோஷம் நாள். ஸோ ரோகிணி பெருமாளுக்கு, பிரதோஷம் சிவனுக்கு. ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நந்தி தேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியில் நம்ம பிறக்கிறோம். ஸோ சுக்கிரன் ராசி எல்லாருக்குமே
இந்த 2026ன்றது ரொம்ப நல்லா அமையும். ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும், என்ன நல்லது வரும் 2த்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ 2மே நம்மளுக்கு தெரியும். என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இதுக்கு என்ன செய்யணுன்றத நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்கள தயார்படுத்திக்கிட்டு, நீங்க செஞ்சீங்கனாவே வாழ்க்கையில நெறைய வெற்றி பெறலாம். இது மேலும் உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல் தெரியணும், உங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணும்னாலும் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இண்டிவிஜுவல் கன்சல்டிங் தரேன். சார் எனக்கு இந்த பயிற்சிகள் பத்தல. எனக்கு ஒண்ணும் செல்வம் சேர்றதுக்கோ, கல்யாணம் நடக்கிறதுக்கோ, ப்ரமோஷனுக்கோ, இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணும்னாலும் நம்ம நெறைய பயிற்சிகள் நடக்கிறோம். தன ஆகர்ஷண பயிற்சிகள், நவதானிய பயிற்சிகள்னு நெறைய நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு. ஏன்னா இது மூலியமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம். ஸோ உலகம்லேருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து இது பார்க்குறீங்க. ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே இந்த 2026 ஒரு சூப்பர் நியூ இயராக அமைய டிவைன் தினேஷின் வாழ்த்துக்கள். கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளியில வர முடியுமா? அதே மாதிரி புதிய தொழில் அமைக்கணும்ன்ற சில முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த 2026ல நல்ல ஒரு மாற்றங்கள் அந்த தொழில் ரீதியாக நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு அமைப்புல பாத்தீங்கன்னா, இந்த ராசி என்பர்கள் இந்த வருடம் அதற்குண்டான பெரிய முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். ஏற்கனவே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு அந்த தொழில் ரீதியான நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு அதிகமான சலுகைகளை கொடுத்து அவர்கள் மூலமாக நிரந்தர ஒரு விற்பனையை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த வருடம் 2026ல இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்பவுமே இல்லாத ஒரு புதுவிதமாக ரொம்ப ஸ்மார்ட்னஸை யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நிறைய இடத்துல அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை அனுபவித்த இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த வருடத்துல ரொம்ப கைண்டாவும் அதே சமயத்துல ஒரு ஸ்மார்ட்டாவும் திங்க் பண்ணி எந்த இடத்துல எந்த விஷயத்தை யோசிச்சு செஞ்சா அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியாக யோசித்து நிறைய விஷயங்கள்ல அதிகப்படியான லாபத்தை அடையறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுடைய 10ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் குரு பகவான், அடுத்து 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று வர்றதுனால அந்த புதிய தொழில் ரீதியான சில முயற்சிகள் வெற்றி அடைவதற்கும், ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில்ல அந்த ஸ்மார்ட்டான ஒரு சிந்தனைகள்னால நிறைய ஒரு லாபங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நான் முதலே சொன்ன மாதிரி கடன்கள் அப்படின்றது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வேதனையாக இருக்கு. ஏன்னா இவர்கள் போடக்கூடிய அந்த உழைப்பு பாத்தீங்கன்னா அதிகப்படியான உழைப்பு, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அதிகப்படியான உழைப்பு. அந்த உழைப்பு இவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த வெற்றியாகப்பட்டது வருமானமாக கன்வெர்ட் ஆகி அந்த வருமானத்தை நாங்க கடனை அடைக்கிறதுக்கு நாங்க யூஸ் பண்ணா போறோம், எங்களுடைய சுய லாபத்திற்காக எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரியாக இவர்களுடைய எண்ணங்கள் இருக்கு. முழுமையாக 100% உங்களுடைய கடனை அடைப்பதற்கு இந்த வருடம் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாத்தையும் நீங்க இழந்தாச்சு, சொந்தமான சில உறவுகளை கூட இழந்துட்டீங்க. ஆனால் அந்த தொழிலை வைத்து நாங்க உயர்ந்து வரணும்னு முன்னேறக்கூடிய நபர்கள் இந்த வருடம் அதற்குண்டான மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் குழந்தைகள் ரீதியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுத்தாலும் கூட அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா ராகு பகவான் 4ஆம் இடத்துல இந்த வருடத்தின் இறுதியில் வர்றதுனால மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்காது. கடந்த காலத்துல இருந்ததை விட இந்த குழந்தைகள் ரீதியான சில பிரச்சனைகள் இந்த வருடம் ரொம்பவும் குறைவாக தான் இருக்கும். அதனால அதை பத்தி நீங்க ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்து வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த வருடத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு தருணம். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும், வேலைகள் மூலமாக அதிகப்படியான பண வரவுகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்க போது. அங்க நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையை அனுபவித்த சூப்பர் மார்க்கெட், அடுத்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரியான இடத்துல வேலை பார்த்தவங்களுக்கு கூட இந்த வருடத்துல உங்களுக்கு உண்டான ப்ரொஃபஷனல் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். பெரிய அளவுல படிச்சு கிட்டத்தட்ட 80 லட்சம் 1 கோடின்னு செலவு பண்ணி அங்க நீங்க ஒரு டாக்டர்ஸ்க்கு படிச்சோ இல்ல இன்ஜினியரிங் படிப்பு மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சோ இப்போ நீங்க ஒரு ஹோட்டல்லையும் ஒரு சூப்பர் மார்க்கெட்லயும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம்லாம் மறைந்து போய் இந்த 2026
2026ல உங்களுக்கு உண்டான ஒரு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் தங்களுடைய உறவுகள் மூலமாக அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்களை அடைந்திருப்பாங்க. கட்டின கணவரோ கட்டின மனைவியோ பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருப்பாங்க கடந்த காலத்துல. அவர்களினுடைய சுய லாபத்திற்காக மட்டும் உங்களையே பயன்படுத்தி கொண்டு உங்களை ஒரு தனி மரமாக விடக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கும். இந்த வருடம் அதற்குண்டான நிவர்த்தியாக உங்களுடைய 2வது வாழ்க்கை ஆரம்பமாகும். இல்ல அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய குடும்ப ரீதியான சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்க நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 குடும்ப உறவுகளையும் நிறைய மனமாற்றத்தையும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்ப சூழ்நிலையையும் தவிர்ப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த வருடம் ஒரு கடினமான ஒரு உழைப்பு, நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களுடைய முயற்சிக்காக உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்க அதிகப்படியான முயற்சிகள் செய்ய போறீங்க. ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த உழைப்பு ஒரு வெற்றிக்கனியாக மாறுவதற்குண்டான வருடமாக தான் இந்த 2022 மிகப்பெரிய அளவுக்கு அந்த உழைப்புல ஒரு கடின உழைப்பாக மாறி அந்த உழைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். கடந்த 2 வருடத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான பொருள் இழப்புகள், சில பேருக்கு உங்களுடைய நகையை கூட மீட்டெடுக்க முடியாமல் சில இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கும். அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணம் இந்த வருடத்துல. அதற்குண்டான சில நிவர்த்திகளும் அதற்குண்டான சில வழிமுறைகளும் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு தருணம். சிறுக சிறுக சேமிக்க ஆரம்பிக்க போறீங்க. இந்த வருடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இழப்புகளை ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு சிறுக சிறுக சேமிப்பு பழக்கம் அப்படின்றது உருவாகுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள் பாக்குறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு களத்திராதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால அந்த செவ்வாயின் இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய வரன்கள் எப்போதுமே உங்களுக்கு ஒரு முரண்பாடாக இருக்கக்கூடிய ஒரு வரன்களாக தான் இருக்கும். ஆனால் அதையும் சமாளித்து போகக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு தான் இருக்கும். நிறைய துலாம் ராசி என்பர்களை பாத்தீங்க அப்படின்னா ஜாதகம் பொருத்தமில்லாத நபர்கள் கூட அவர்களுடைய வாழ்க்கையில வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவர்கள் கிட்ட அந்த அனுசரிப்பு, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தன்மை இது எல்லாமே இருக்கிறதுனாலதான் பொருந்தாத ஜாதகம் கூட இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கும். ஏன்னா இவர்களினுடைய களத்திராதிபதி செவ்வாய்ன்றதுனால அந்த வரன், அதாவது இவர்களினுடைய களத்திரம் கணவன் மனைவியோ பார்க்கக்கூடிய வரன்களோ பாத்தீங்கன்னா இவர்களுக்கு மனதுக்கு பிடித்தமாக இருக்காது. ஆனால் அந்த வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில அதை மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வரன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த வருடம் ஒரு முழு முயற்சியில ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைவதற்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அடைவதற்கும் உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த உணவு பழக்கத்தினால அந்த என்ன சொல்றது தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது உணவு பழக்கங்கள்னால இவர்களுக்கு இந்த 2026ல அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அடுத்து பாத்தீங்கன்னா குடல் ரீதியான பிரச்சனைகளும் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு. ஏதாவது தேவையில்லாத சாப்பிட்டு பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அலர்ஜிஸ், அடுத்து பாத்தீங்கன்னா அல்சர், இந்த மாதிரியாகலாம் புது புது வியாதிகள் எல்லாம் வரதுக்குண்டா. இந்த மாதிரியான வியாதிகள்லாம் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அது மாதிரி புது புது வியாதிகள்லாம் வரதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு தேவையில்லாத மருத்துவ செலவுகள்ல இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி கெட்ட பழக்கங்கள், அதாவது குடிப்பழக்கம், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத போதை பழக்கம், இந்த மாதிரியாக எல்லாம் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கண்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்களுடைய களத்திராதிபதி அடுத்து ஆயுள் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7-8க்கு உடைய கிரகங்கள் இந்த வருடத்தின் ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது 6-7 இடத்திற்கு வரும்போது அந்த பழக்கங்கள்னால மிகப்பெரிய அளவுக்கு நீங்க வாழ்க்கையை இழக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதனால ரொம்ப கண்ட்ரோல்டா இருங்க. எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் போகக்கூடாது இந்த வருடம்.
போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டம் மாணவர்கள் அவர்களினுடைய நண்பர்களோடு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப அபரிமிதமாக அந்த தேவையில்லாத லூஸ் டாக்கிங்ஸ் இருக்கக்கூடாது. இவர்களை பத்தி, இவர்களினுடைய லைஃப்பை பத்தி சொல்றது, இவர்களினுடைய பெற்றோர்களை பத்தி சொல்றது, உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பற்றி சொல்றது, இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்னால மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த மாணவர்கள் ஏஜ்ல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப லூஸ் டாக்கிங் இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன இன்கம் வருது, உங்களுக்கு என்ன வீட்டுல வசதி வாய்ப்புகள் இருக்கு, இதெல்லாம் பத்தி பெரிய அளவுக்கு வெளியில நீங்க பிரபகண்டா படுத்திக்க கூடாது. படுத்துனீங்க அப்படின்னா அதனால ஏதாவது சில தோஷங்கள் வர்றதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு. இது எல்லாமே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.